ஹலோ வியூவர்ஸ், இந்த எபிசோட நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் ஹாரர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படம் வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு படம் தான். பட் ஆரம்பத்திலேயே நான் இந்த படம் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துட்றேன். இந்த படம் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், பெஸ்ட் விஷஸ் டு ஆல் அப்படின்னு வந்துச்சு. ஒரு ஜாப்பனீஸ் ஷார்ட் ஃபிலிம், ஒரு 15 மினிட்ஸ் ஓடும், 15 நிமிஷம். ஸோ அந்த படத்தை ஃபியூச்சர் ஃபில்மா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 hours 30 minutes ஓடுது. ஓகேவா, ஒரு 90 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம்னா, நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு ஜம்ப் ஸ்கேர் சும்மா துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரியான படமே கிடையாது. இந்த படம் ஒரு ஸ்லோ பேர்ன். அது மட்டும் இல்லாம இதுல ஹாரர் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷுவல், ரத்தம் தெரிக்கக்கூடிய விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சுத்தமா இருக்காது. இருக்கும், தேவைப்படுகிற அந்த ஒரு சில பர்டிகுலர் சீன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சீனை எலிவேட் பண்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பிளாட் ஃபங்க்ஷன் நீங்க எப்படி போகும்னா, ஒரு ஸ்டோரிக்குள்ள அந்த கதாநாயகி அப்படிங்கிற கதாநாயகி அப்படி அந்த லீட் கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அது அது என்னென்ன பார்க்குதோ அதை தான் நம்மளும் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு கேரக்டருக்கு பிரச்சனைனா அந்த கதாநாயகி என்னென்னலாம் இந்த விஷயம், இந்த இந்த ஏரியால இந்த குடும்பத்துல இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு, ஸோ அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுதோ அதை தான் நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த கதாநாயகியுமே நம்மள மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் இந்த கதைக்குள்ள. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இந்த படத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த படம் செகண்ட் ஹாஃப், அதுக்கு கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் தாண்டி சில ஹியூமர்ஸ் கலந்தெல்லாம் போகும். கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சில ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ இந்த படம் வழக்கமான ஹாரர் படங்கள் மாதிரியான ஒரு சில காட்சிகள் இருந்தாலுமே இது ஒரு யூனிக்கா அந்த ஜப்பானிய படங்களை, ஹாரர் படங்களை பொறுத்தளவு, ஹாரர் பொறுத்தளவு ஒரு யூனிக் அட்மாஸ்பியர்ல மேனரிசம் அதுதான் மெயின். உதாரணத்துக்கு ஹாரர் படங்களை நம்ம பல பயங்கரமான சில உருவங்கள் தலையை விரிச்சு போட்டு ஆடுற மாதிரி, அப்புறம் ஆஹ் சில சில கிரியேச்சர்ஸ் மாதிரி எல்லாம் காமிச்சு பயமுறுத்தாட்டாம அந்த மேனரிசம் ஜஸ்ட் ஒரு சிரிப்பு, ஒரு அழுகை, அப்புறம் ஒரு கண்ணீர், அப்புறம் ஒரு பூனை கிரைம் பண்ற மாதிரி ஒரு சீன், ஸோ அப்புறம் குழந்தை அழுகிற மாதிரியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட், ஸோ இந்த மாதிரி பயமுறுத்தாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். ஃபுகாவா 18 வயசு பொண்ணு, நர்சிங் படிக்குது டோக்கியோல யூனிவர்சிட்டியில. ஸோ வெக்கேஷனுக்கு கிராண்ட்பாவை பார்க்க ரிமோட்டான ஏரியா, அதாவது ரூரல் சைட் டோக்கியோ நகரத்துல இருந்து போகுது. போய் வெக்கேஷனுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா நாங்களும் வந்துடும், நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு அரைவ் ஆயிருக்கு. ஸோ இந்த பொண்ணு அரைவ் ஆகும் போது தெரியுது அந்த ஊர் ஒரு சிங்கிள் ரோடு தான், எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஸோ அங்க பக்கத்துல 2-3 வீடு, ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி அங்க போன உடனே வியர்டான சில சம்பவங்கள் நடக்குது. இந்த பொண்ணு சில டார்க் சினிஸ்டர் சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே, அதாவது நைட் ஆகணும்னா வியர்டா நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆகுது. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீ எப்பப்பா வருவ அப்படின்னு கேட்குது. அவங்க அப்பா நாங்க வந்துடுறோம், பயப்படாதமா பதறாத, அவங்க உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான், ஒன்னும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல போக. ஸோ அதுக்கடுத்து சாப்பிடும் போது மீசோ அப்படின்னு ஒரு பேஸ்ட், நம்ம ஊறுகாய் மாதிரி, ஸோ அவங்க அதை ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுல சோயா பீன்ஸ், ரைஸ், க்ளோவ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் கலந்து செஞ்சு அப்பப்ப ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அந்த மீசோ அவங்க ட்ரெடிஷனா போர்க் மீட்ல செய்வாங்க போல. ஸோ அந்த பொண்ணு அவங்க பாட்டிட்ட நம்ம ட்ரெடிஷனா செய்யற அந்த மீசோ குடும்பம் அப்படின்னு கேட்க, அவங்க எடுத்து கொடுத்த உடனே, ஸோ இந்த பொண்ணு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராண்ட்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த போர்க்ஸ் எல்லாம் என்ன நினைக்கும்னா, அதை ஸ்லாட்டர் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சந்தோஷமா சாப்பிடுவோம். பரவாயில்லையே நம்மளை இப்படி கவனிக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த அந்த கிராணி இந்த கதையை சொல்லுது அந்த பொண்ணுகிட்ட, பேத்திட்ட. அப்படி சந்தோஷமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷத்தை உணர்ந்துட்டு இருக்கும் போதே அடுத்து அதெல்லாம் ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்க. ஸோ சந்தோஷம், இந்த ஸ்லாட்டர், சாரி, ஸோ இது ரெண்டு தான் இந்த படத்துக்கு பேஸ். ஓகேவா? சந்தோஷமா வாழணும்னா ஸோ ஸ்லாட்டர் அப்படிங்கிற அந்த பேஸை வச்சு இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதுக்கான கன்க்ளூஷன் தான் இந்த படத்தோட மொத்த அந்த கதையே. ஸோ இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, அந்த
அவங்க பண்ணக்கூடிய அந்த சில டார்க்ஸ், இந்த ரிச்சுவல்ஸ் மாதிரி. ஸோ அது வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காகவும், அப்புறம் ஒரு சில பிளட் ஸ்பிளாட்டரிங் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஹாரர் அப்படின்ற அந்த இந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன போர்ஷன்ஸ் ஃபில் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இந்த படத்தை பொறுத்தல ஒரு பெரிய அளவு பாசிட்டிவ்னே சொல்லுவேன். ஏன்னா அது இல்லைன்னா இந்த படம் சுத்தமாவே டவுன் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்றேன். அடுத்து வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு இந்த படத்துல வந்துட்டு ஒரு பெரிய அளவுல நடிப்புக்கான ஸ்கோப் யாருக்குமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஸோ அதை கரெக்டாவே பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து சொல்லி கொடுத்து இதை வந்து உணர்ந்து ஃபீல் பண்ணி பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் டைரக்டர் சொன்னதை ப்ரெசென்ட் பண்ணாலே போதும் இந்த மாதிரியான கதைகளுக்கு. ஸோ அதை வந்துட்டு இந்த நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே பக்காவா பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த கிராண்ட்பா ரெண்டுமே நடிச்சதா இருக்கட்டும். ஸோ அப்புறம் அந்த கதாநாயகி, அந்த சின்ன பொண்ணு, அந்த கேரக்டரா நடிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே கொடுத்தது கரெக்டா. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்து சினிமாட்டோகிராஃபி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒய்டு ஷாட்ல அந்த அட்மாஸ்பியரை நமக்கு காட்டுறாங்க இல்லையா? ஸோ அதா இருக்கட்டும், அப்புறம் க்ளோஸ் அப் ஷாட்ஸா இருக்கட்டும், ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸை காட்டக்கூடிய அந்த ஒரு சில அந்த ஆங்கிள்ஸ், அந்த டாப் ஆங்கிள், லோ ஆங்கிள், அப்புறம் அந்த மாஸ்டர் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். குறிப்பாக இந்த இந்த மாதிரியான படங்கள், ஜே ஹாரர் படங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு அப்பப்போ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த முக்கியமான அந்த ஒரு அந்த ஹாரர் சீக்வன்ஸை வந்து எலிவேட் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பக்காவா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னு இப்ப பாத்திரலாம். ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பிரச்சனை அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்லோ பேர்ன் ஹாரர் கிடையாது, ஸ்லோ பேர்ன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படம் வந்துட்டு மொத்தமா வந்து இந்த படத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு டிராமா, ஒரு ஒரு டைம் பாஸ் அப்படின்ற ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜீரோ அப்படின்னு போய் உட்காந்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லைன்னா சுத்தமா பண்ணாது. அது மட்டும் இல்லாம டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்துட்டு ஒருத்தனை பார்த்துட்டு நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறத ஒரு 3 செகண்ட் அதிகபட்சம் நீ எப்படி இருக்கு அப்படின்னு ரியாக்ட் பண்ணலாம். பட் இவங்களோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஒரு 5-6 செகண்ட் ஆகும். நீ எப்படி இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டயலாக் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. டயலாக் அந்த அந்த ரியாக்ஷன் டைம். ஸோ அது வந்து படத்தை ரொம்பவுமே வந்துட்டு ஸ்லோ ஆக்கிருது. ஸ்லோ பேஸ்ல தான் போகுது ஸ்டோரியே. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த படத்துல நடக்கக்கூடிய சில டெத்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. இவனுங்க பாட்டுக்கு போட்டு கொளுத்துறானுங்க பப்ளிக்கா, எவனுமே வந்து கேட்க மாட்டேன். ஸோ ஓகே, லாஜிக் கூட இல்லைன்னா இந்த அளவு லாஜிக் இல்லாமலா நடு ரோட்ல பட்ட பகல்ல எரிச்சு கூட எவனும் வந்து கேட்க மாட்டான். சரி, ஓகே. அடுத்து வந்துட்டு முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த படத்தோட ஒரு பேக் ட்ராப் என்னன்னா, கதை வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு அது ஒரு கொஸ்டின், ஒரு கிளியரான கன்க்ளூஷனே இல்லை. தெளிவா இந்த காரணத்துக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும். அது தப்போ சரியோ, இப்ப வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த ஒரு விஷுவல் மீடியத்துல கன்வே பண்ணும்போது அது சரியோ தப்போ அதை 100% நம்பி அதை ஸ்ட்ராங்கா சொல்லணும், ஆடியன்ஸ்க்கு சொல்லணும். அப்பதான் வந்துட்டு அது வந்துட்டு கிளிக் ஆகும். அதை வந்து கரெக்டாவே சொல்லல. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லது. இதை ஷார்ட் பிலிம இவங்க 1.5 மணி நேரம் எடுத்ததுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதுல வந்துட்டு அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜாப்பானீஸ் ஸ்டைல்லே கொடுத்திருந்தா இந்த படம் வந்துட்டு வேற லெவல் கிளிக்கா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் இந்த டீம் மிஸ் பண்ணிருச்சு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதோட போய் உட்காந்து பாத்தீங்கன்னா உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பொறுமையெல்லாம் சோதிச்சு நீங்க 1.5 மணி நேரம் சக்சஸா உட்காந்து பார்த்தா இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கானுங்க அப்படின்னு புரியும். பெரிய லெவல்ல இல்லைன்னா கூட ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஹைலி ரெக்கமெண்டட் ஒரு அப்படிலாம் நான் சொல்லல. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பாருங்க, உங்களுக்கு செட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.